மார்ச் 14, 2025 அன்று டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் அவரது வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் மற்றும் நகைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சம்பவம் நீதித்துறையிலும் அரசியல் வட்டாரங்களிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தீ விபத்து ஏற்பட்ட இடத்தில் 15 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் சில பணக்கட்டுகள் தீயில் எரிந்த நிலையில் மீட்கப்பட்டன. இந்த விவகாரம் தொடர்பாக உச்ச நீதிமன்றம் விசாரணை நடத்த 3 நீதிபதிகள் கொண்ட குழுவை அமைத்தது. இந்த குழு நீதிபதி யஷ்வந்த் வர்மாவிடம் விசாரணை நடத்தி சம்பவத்தின் பின்னணி மற்றும் காரணங்களை ஆராய்ந்தது. நீதிபதி யஷ்வந்த் வர்மா தானோ அல்லது அவரது குடும்பத்தினரோ பணத்தை சேமித்து வைக்கவில்லை என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரம் நாடாளுமன்றத்திலும் எதிரொலித்தது, மேலும் சமூக வலைத்தளங்களில் வைரலானது. இந்த விவகாரம் தொடர்பான விசாரணை இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, மேலும் நீதிமன்றம் விரிவான அறிக்கையை வெளியிட உள்ளது.